அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பானது நம் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி இன்று நான் பேச வந்திருக்கிறேன். மேலும் இந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது நம் நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது இளைஞர்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் பழக்கத்தில் ஈடுபடுபவர்கள் தன்னுடைய கடமைகளை மறந்து, தன்னுடைய குடும்பத்தை மறந்து தவறான செயல்களில் ஈடுபட்டு தன்னுடைய நாட்டையும் வீட்டையும் வளத்திலிருந்து இறக்குவது போல செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் பழக்கம் நம்மிடையே எப்படி துவங்குகிறது என்று பார்க்க வேண்டுமா? அதை நாம் பார்த்தால் அது நம்முடைய தவறான நண்பர்களினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும், மேலும் அதன் மீது அதை பயன்படுத்தி பார்த்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதன் ஆர்வத்தின் காரணமாக இந்த போதைப் பொருள் பயன்பாட்டிலே கூட நாம் ஈடுபடுகிறோம். மேலும் இதை நாம் தவிர்ப்பதினால் நம்முடைய நாட்டை மற்றும் நம்முடைய வீட்டை நாம் வளம் பெற செய்யலாம். நாம் நாட்டு நலப்பணி திட்டத்திலே கூட ஒரு கோட்பாட்டை நம்புகிறோம். எமக்கல்ல உமக்காக என்று குறிப்பிடுகிறோம். இந்த உமக்காக என்பது நம்முடைய நாட்டை தான் குறிப்பிடுகிறது. நம்முடைய நாட்டினுடைய வளத்தை தான் நாம் நம்புகிறோம். நாட்டுக்கு சேவை செய்வதற்காக தான் நாட்டு நலப்பணி திட்டத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். மேலும் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதன் மூலமாக நாம் நம்முடைய நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலே சேவை செய்யலாம். இந்த போதைப் பொருளை ஒழிக்க அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்தாலும் அரசாங்கத்தால் மட்டும் அதை தனியாக செய்து முடிக்க முடியாது. அது நம்முடைய ஒத்துழைப்போடு, நம்முடைய ஒழுக்கத்துடனான ஒத்துழைப்பு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவிலே தேவைப்படும். அந்த ஒத்துழைப்பை நாம் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். நம் அனைவரும் ஒன்றிணைந்துதான் இந்த போதையை ஒழிக்க முடியும். தனியாக யாராலும் அதை ஒழிக்க முடியாது. எனவே அது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. இதை ஒழிக்க நாம் அனைவரும் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். நம்மிடம் கூட ஒரு பழமொழி உண்டு: ஒற்றுமை இல்லாத தேசம் அச்சாணி இல்லாத தேர் போல சரிந்துவிடும் என்று கூறுவார்கள். அதுபோல நாம் ஒற்றுமையோடு இருந்தால்தான் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும். நாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம் என்றால் இந்த போதைப் பொருள் நம்முடைய தேசத்தையே அழித்துவிடும். இது இன்று சமீப காலங்களிலே நம்முடைய தேசத்தில் ஒழிப்பதற்கான நடவடிக்கையாகவே இருக்கிறது. மேலும் இந்த போதைப் பொருளை ஒழிக்க நாம் ஒற்றுமையோடும் ஒழுக்கத்தோடும் நம்முடைய NSS கோட்பாட்டினை எமக்கல்ல உமக்காக என்பதைப் போல நம்முடைய தேசத்திற்கு நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து பணியாற்றி இந்த போதையை ஒழிப்போம் என உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம்.